மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் தற்போது விடுதலையாகியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழு பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை, 2 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலை வழக்கில் அனைவரும் தற்போது விடுதலையாகியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்குமே இந்த ஏற்கனவே 7 பேருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையும் அதே போல் 2 பேருக்கு விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையும் அனைத்தையுமே ரத்து செய்து தற்போது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையுமே விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நிலப்பிரச்சனை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவரின் மகன்களான வழக்கறிஞர் பாசில், என்ஜினியரான போரிஸ் மற்றும் வில்லியம், டாக்டர் ஜேம்ஸ் சதீஷ்குமார், என்ஜினியர் முருகன், செல்வ பிரகாஷ் ஆகிய 7 பேருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த கபடி வீரர் ஏசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. பொன்னுசாமி, பாசில், போரிஸ், வில்லியம், டாக்டர் ஜேம்ஸ் சதீஷ்குமார் உள்ளிட்ட 7 பேருக்கும் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்ய கோரி விசாரணை நீதிமன்றம் வழக்கு தொடர்பான விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருந்தது. இதே போல 7 பேரும் மரண தண்டனை எதிர்த்தும் ஆயுள் தண்டனை எதிர்த்தும் மேரி புஷ்பம் மற்றும் ஏசுராஜன் ஆகியோரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகளை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. குற்றவாளிகள் தரப்பில் விசாரணை நீதிமன்றம் முறையாக தங்களின் வாதங்களை கருத்தில் கொள்ளவில்லை என்றும், கொலை, கூட்டு சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் முறையாக நிரூபிக்கப்படவில்லை என்று வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருந்தது. காவல்துறை தரப்பில் அனைத்து தரப்பு வாதங்களையுமே முழுமையாக கவனத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளதாகவும், விசாரணை நீதிமன்றம் விதித்த தண்டனை உறுதி செய்ய வேண்டும் என்ற வாதங்களை காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவேற்றதை அடுத்து வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்ததாக பட்டியலிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை சரியாக 10:30 மணி அளவில் இந்த வழக்கில் தீர்ப்பை நீதிபதி MS ரமேஷ் வாசிக்க தொடங்கினார். அப்போது குற்றச்சாட்டப்பட்ட 9 பேரும் தற்போது விடுதலை, அவர்கள் மீதான தண்டனை அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாக கூறி அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாகவும் நீதிபதி MS ரமேஷ் மற்றும் சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.